ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரியங்கா மோகனுக்கு லைனப்பில் வர ஒரு 4 பெரிய படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் பிரியங்கா மோகனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜே இருந்ததுங்க. ஆனால் அது இப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட். ஏன்னா அவங்க ரீசெண்டாக நடிக்கிற எல்லா படத்துலையுமே அவங்க ஒரே ஆக்டிங்கை தான் கொடுக்காங்க. அவங்க ரொம்ப நடித்த மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லை, அவங்க ரீசெண்டாக நடித்த படம் ரொம்ப வெளியே தெரியவே மாட்டேங்கி அந்த படம் அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். அவங்க இப்போ நடிச்சிருக்கிறது அந்த 4 படமே பெரிய கம்பேக் கொடுக்க போகுது அவங்களுக்கு. அது எந்த படம், அவங்க யார் கூட தான் நடிக்க போகிறாங்க, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்களுக்கு முதல்ல ரிலீஸ் ஆக போகிறது என்ன படம்னா, நம்ம கவின் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. கவினுக்கு இப்போ லாஸ்ட்டாக அந்த பிளடி பார்க்கறதுக்கு அப்புறமா அவர் இருக்கிற இடமே தெரியல. இவங்க 2 பேருக்குமே லாஸ்ட்டாக வந்து 2 படமே ஹிட் ஆகல. இந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். இவங்க காம்போ எப்படி வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதா அவங்க கன்னடத்தில் ஒரு படத்தில் நடிக்க போறாங்க. சிவராஜ்குமார் கூட சேர்ந்து. படத்துல இருந்து ஒரு சில போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்க. இந்த போஸ்டர்னா பார்க்கும்போது இந்த படம் 18 கிட்ஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் கண்டிப்பா பிரியங்கா மோகனுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும். மூணாவது அவங்க யார் கூட நடிக்க போறாங்கன்னா, அது நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே வெளியாயிருவீங்க. நம்ம சிம்பு நடிக்கிற அரசன் படம் தாங்க. இந்த படத்துல கண்டிப்பா ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும். ஏன்னா கன்ஃபார்மா சொல்றேன்னா, ஏன்னா இந்த படம் டைரக்டர் வந்து நம்ம வெற்றிமாறன் தான். வெற்றிமாறன் படத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் இவங்களுக்கு எப்படி அமைதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவது அவங்க என்ன படம் நடிக்க போகிறாங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜ் கூட மந்தனிச்சின்னு ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. இதில் ஒரு பெரிய ஸ்டார் கட்ஸே நடிக்குது. நம்ம கதிர், கைடு நாயுடு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இளையராஜா அந்த படத்தில் கம்பேக் கொடுக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு ஓஜி சம்பவம் பண்ண போகிறாங்க. தாங்க இந்த 4 படம் தாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நீங்கள் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம்.